சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது சங்கிலியனின் முக்கிய செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கனமழையால் வெள்ளம், மக்கள் அவதி. இலங்கையின் வடக்கு மாகாணமான யாழ்ப்பாணம் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ள நிலையில் சிக்கியுள்ளன. இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மழைநீர் வீடுகள், சாலைகள் மற்றும் வயல்வெளிகள் வரை புகுந்துள்ளதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகரம் மற்றும் நல்லூர், சாவகச்சேரி, உடுப்பிட்டி, கோப்பாய் உள்ளிட்ட பகுதிகளில் பல சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. மோட்டார் வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்துகள் இயக்கம் சீர்குலைந்துள்ளன. இலங்கை விபத்து மேலாண்மை மையத்தின் தகவலின்படி கடந்த சில நாட்களில் வடக்கு மாகாணம் முழுவதும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் சுமார் 7,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர் தற்போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் அவசர உதவியாக உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும், தாழ்ந்த நிலப்பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த திடீர் வானிலை மாற்றம் காரணமாக யாழ்ப்பாணம் முழுவதும் அச்சநிலை நிலவுகிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அதிகாரிகள் வழங்கும் வழிமுறைகளை கடைபிடிக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை நிலைமை தொடர்ந்தும் கடுமையாக உள்ளது. அரசு மற்றும் மீட்பு அதிகாரிகள் இணைந்து செயலில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.